ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மொட்டு பூவெல்லாம் கட்டுறதை விட விரிஞ்ச பூ கட்டுறது ரொம்பவே கஷ்டங்க. விரிஞ்ச பூ கட்டும்போது நிறையா அப்படி பூ உதிர்ந்து விழுந்துடும். அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விரிஞ்ச பூவெல்லாம் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பொறிச்சு சாமி படங்களுக்கு தாங்க போட்டு விடுவோம். இனிமேல் இந்த மாதிரி விரிஞ்ச பூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அழகாக நல்லா நெருக்கமாக கட்டி தலைக்கே வைக்கலாங்க. பூ உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தாலே தெரியுங்க. ஒரு மாதிரி சொங்கி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பழைய பூவாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவாக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எங்கள் வீட்டு செடியில் பூத்த அடுக்கு மல்லிப்பூங்க. நார்மல் பூவோட அடுக்கு மல்லிப்பூ விரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க கட்டுறது. இந்த பூவை கட்டுறதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தண்ணியில் தாங்க போட்டு வச்சு கட்ட போகிறேன். எல்லோரும் நினைப்போம் தண்ணியில் போட்டால் பூ சீக்கிரம் அழுகிரும் அப்படின்னு. இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பூ அழுகவும் செய்யாதுங்க. பூ கட்டும்போது பூ அப்படியே அந்த இலை எல்லாமே உதிர்ந்து கீழே விழுகாது. அந்த இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் பூ எல்லாத்தையும் போட்டு விட்டு நல்லா ஃபுல்லாக நனைச்சி எடுத்துருங்க. பூ ஃபுல்லாக நல்லா நனைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு இப்படி மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் வடிச்செல்லாம் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க. அப்படியே சும்மா தண்ணியிலேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. பூ எப்படி நினச்சி எடுத்தோமோ அதே மாதிரியே பூ கட்டுறதுக்கு தேவையான நூலையோ இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு கட்டினீங்க அப்படின்னா பூ அருந்தே போகாதுங்க. நான் இன்றைக்கி உள்ள நூல் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் பூ கட்டுறதுக்கு உள்ள நூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பூ அருந்து போகாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பூ கட்டுற மெத்தட் எல்லாமே எப்பவும் போல தாங்க. மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ நல்லா நெருக்கி வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. முதல் பூக்கு எப்பவுமே 2 முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அடுத்த பூ வைக்கும்போது அதே மாதிரி கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்றிக்கணுங்க. அதாவது நெருக்கமாக வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு தள்ளி வச்சாலே போதும். உருட்ட வேண்டாம். ஒரு கீழே சுற்றிட்டு அப்படியே முடிச்சு போடலாம். கேப் எவ்வளோ கேப் இருந்தாலுமே விரிஞ்ச பூங்கிறதுனால உங்களுக்கு அந்த கேப்பே தெரியாதுங்க. கடைசியாக பார்க்கும்போது நல்லா 1 முழம் 2 முழம் அந்தளவு கட்டுற மாதிரி நல்லா நீளமும் வரும். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றி அப்படியே முடிச்சு போட்டுருங்க. பூவை உருட்ட வேண்டாம். நீங்கள் எப்படி கசக்கி கட்டினாலுமே பூ ரொம்ப கசங்கி போகாமல் அதே மாதிரி உதிர்ந்து போகாமல் இருக்குங்க. இப்போ நான் இவ்வளோ பூ கட்டினதுக்கு ஒரு சின்ன இது கூட உதிர்ந்து போகல பாருங்கள். தண்ணியில் நினச்சி கட்டும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு பூ உதிர்ந்து போகாது. கட்டவும் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதேமாதிரி அந்த பூவோட அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அரும்பு அதோடு சேர்த்து கட்டினீங்க அப்படின்னா அது ஒரு அழகாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா பொறிக்கும் போதே அந்த அரும்போடு சேர்த்து அப்படியே பொறிச்சிருங்க. அதோடு சேர்த்து கட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இருக்கிற நான் மொத்த பூவு கட்டிட்டேங்க. இவ்வளோ பூ கட்டினதுக்கு கொஞ்சோண்டு மட்டும்தாங்க அந்த இதழ் அந்த பூவோட இதழ் உதிர்ந்துருக்குது. இதே நம்ம நார்மலாக கட்டியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப பூ கசங்கி போயிருக்கும். அதே மாதிரி நிறைய பூ அப்படியே உதிர்ந்து விழுந்துருக்குங்க. இப்போ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது. உங்களுக்கு தண்ணி இருத்தலாம் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க. இப்போ நான் உதறி காமிக்கிற பாருங்கள், ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. நீங்கள் பூ தண்ணியில் போட்டு எடுத்து நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னாலே அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்படியே அந்த பாத்திரத்தில் இறங்கிக்கும். நீங்கள் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எப்போவுமே விரிஞ்ச பூவை மட்டும் நல்லா தள்ளி வச்சே கட்டுங்க. எப்படி பார்த்தாலும் கடைசியாக உங்களுக்கு நல்லா நெருக்கமாக தாங்க வரும். பூ விரிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.